ஹாய் காய்ஸ், என் பேர் தேவா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்கான். அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், கூலி படத்துலேருந்து இப்போ புதுசாக செகண்ட் சிங்கிள் வந்திருக்குங்க, மோனிகா சாங்னு. அதில் சாங்கும் சரி, பூஜா கிட்ட ஸ்டெப்பும் சரி, ரெண்டுமே தரமாக இருக்குங்க எல்லாமே. அதுதான் இப்போ செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஃபீடு ஃபுல்லாக பூஜா தான். பூஜா கேக்கிட்டு அவங்க பார்த்தாலே எனக்கு நரம்பெல்லாம் விடைக்குங்க, கையெல்லாம் கிருன்னு இருக்கு, ஒரு கழுக்கு மாதிரி வந்துடுறேன், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். சரிங்க, விட்டா இன்னைக்கு ஃபுல்லா கூட பார்த்துனே இருக்கலாம். வாங்க நம்ம அடுத்த ரீலுக்கு போவோம். தலைவா படத்துல 2 லட்சம் பேர் நச்சாலும் என் தலைவன் காலம் மட்டுமே 2000 நாள் பார்ப்பேன். திருட்டு கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா, இல்ல அண்ணன் சாமான எத்தனை போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க போறியா? இல்ல நான் பேசி சாலா போய்க்கிறேன். உன் இஷ்டம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டே ட்ரெண்ட் ஆயிருக்குதுங்க. எல்லா சிச்சுவேஷனும் செட் ஆகுது. நம்ம பேசி சால்வா போய்க்க வேண்டியதுதான். இது செமையா செட் ஆகுதுங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். ஏற்கனவே வண்டியில 4 பேர் போயின்னு இருப்பானுங்க. அது பத்தாதுன்னு போற வழியில இன்னொருத்தனை வேற ஏத்திக்கலாம்னு சொல்லுவானுங்க. ஊதுறாத. இதோ வந்துட்டாங்கல்ல நம்ம அமனா சாஜி அக்கா. செமையா ஆடுறாங்கப்பா. விட்டா பூஜா எட்டேக்கே டஃப் கொடுப்பாங்க போல. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? செமையா இருக்குங்க. அண்ணனோட எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த பாட்டுக்கும் செமையா சிங்க் ஆகிருக்குது. நிறைய பேர் இதை பார்த்து கோவப்படுறாங்க. ஆனா எனக்கு அதை பார்த்தாலே சிரிப்பு தாங்க வருது. சரி விடுங்க, அண்ணனே சாரி கேட்டாரு. அண்ணனோட ஃபீனிக்ஸ் படத்தை யாராவது பார்த்திருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நீ என்ன கஷ்டப்பட்ட? 10 ரூபாய் தர்பூச வாங்கி வந்துட்டேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் நிறைய. காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல்ல? சூரி நடிச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. 30 லட்சம் நடிச்சாதான் ஹீரோவா நடிப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருந்தாரு? எங்க வந்திருந்தாரு? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு 2024 முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். இதாங்க பிரஸ் மீட். பிரஸ் மீட்னா இப்படி இருக்கணுங்க. செம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த வீடியோ. இப்பதாங்க அவரை கரெக்டா கேள்வி கேட்டிருக்காரு. சரி கண்ணே, அண்ணன் வந்து என்ன மாதிரி படம் பண்ணா நல்லா இருக்கும்? ஆக்ஷன் படம் பண்ணா நல்லா இருக்குமா, அல்லது வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ரொமான்ஸ் படம் இருக்கு, அந்த மாதிரி படங்கள் பண்ணா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஸ்குவிட் கேம் பார்க்கும்போது நானும் அதை யோசிச்சிருக்கேன். அந்த பெட் எல்லாம் அவ்வளோ ஹைட்டா இருக்கு. அதுல இருந்து கீழே வந்தாலும் எலிமினேட் ஆயிடுவோம் போல. ஏங்க எப்படிங்க ஏறினார் அவரு? இதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணுங்க. உண்மையிலே அங்கிளோட ஆரா இன்ஃபினிட்டி தான். நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు, వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను పోతే నా అమ్మ మొగడం ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். இந்த டெம்ப்ளேட்டோ எப்பத்துல இருந்தோ ட்ரெண்டிங்ல தான் இருக்குது. இதுவும் எல்லா சிச்சுவேஷனும் செட் ஆகும். எல்லாத்துக்குமே போட்டாங்க. பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா லாஸ், அவ்வளவுதான்.
ஒண்ணே நம்ம ரீல்ஸ் அனுப்புறவங்களா இருப்போம், இல்லனா ரியாக்ட் பண்றவங்களா இருப்போம். இது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு புரியும். பயங்கரமா இருக்குடா. வக்கேல ஓடி. வேற லெவல் வேற லெவல் வேற லுக்கு வேற லுக்கு வேற லுக்கு. முடிய தூக்குற மாதிரி பண்ணு. வாய்யா 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 வாவ் 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 சூப்பர்ரா. செம்ம லுக்கா இருக்குடா. தெரியும் பாரு. ஏய் முறைக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் நம்பவே கூடாதுங்க. இந்த மாதிரி தான் போட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஏய் செம்மையா இருக்குடா, சூப்பரா இருக்குடா, 10 ரூபா சேர்த்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்படியாவது போஸ்ட் போட வச்சிருவானுங்க. அப்புறம் நம்மளே அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருப்போம். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ரிமோட்டை போட்டு டம்மு டிம்முன்னு அடிப்போம். ஆனா இங்க அடிச்சா அங்க எப்படி வலிக்கும்னு தான் தெரியல. இப்போதாங்க டெய்ரி மில்க் கிட்கேட்லாம் சின்ன வயசுலலாம் தேன் மிட்டாய் தான். எப்போ கடைக்கு போனாலும் 1 ரூபா 2 ரூபா மிச்சமாச்சுன்னா தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. மற்றவங்களுக்கு தாங்க இதெல்லாம் யூஸ்லெஸ், நமக்கெல்லாம் இதுதான் யூஸ்ஃபுல்லு. நம்ம ப்ராடக்ட்டை நம்மளே வாங்கலன்னா எப்படி? நானும் இந்த மாதிரி தாங்க எல்லா விஷயத்தையும் ChatGPT கிட்டே கேட்டுட்டு இருப்பேன். நீங்களும் நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நிறைய பாய்ஸ்க்கு ரிலேட்டபிளா இருக்கும். இந்த மாதிரி தாங்க என் ஃப்ரெண்டு கையை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். இந்த மாதிரி தான் எதனா ஒன்று பண்ணினே இருப்பான். இன்னும் 2 இருக்கு. வாங்கினா ஒன்னு ஃப்ரீ கண்ணு. ஒண்ணுமே வாங்காம 1 ஃப்ரீ கண்ணு. எப்படி கண்ணு? இப்படி கண்ணு. கண்ணு இது நல்லா இல்ல கண்ணு. ஆமா கண்ணு, இதை எடுத்துக்கிறேன் கண்ணு. கண்ணு நீ பண்றது நல்லா இல்லைன்னு சொன்ன கண்ணு. இப்போ 2மே ஃப்ரீ. நம்ம எவ்வளவுதான் ஷார்ட்டா முடி வெட்டணும் வந்தாலும் நம்ம அம்மாலாம் என்னடா முடி வெட்டினியா இல்லையாடான்னு தான் கேட்பாங்க. देखिए जल्दी से अपना ऑर्डर बुक कर लीजिए। 499 रुपए में ठंडी ठंडी हवा पाने के लिए हो जाइए तैयार, क्योंकि ये पोर्टेबल फैन कूलर आपको देने वाला है ठंडी हवा जब आप चाहते हैं तब। சின்ன வயசுல எல்லாம் கார்ட்டூன் பார்க்கறதுக்காகவே சீக்கிரமா எழுந்திப்போம். ஆனா பார்த்தா நாட்டால் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.